எவ்வளவு வேணும்? தீட்டுப்படாதபடி நாம் எங்கே போகிறோம்? பரிசுத்த நகரம். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். அது பரிசுத்த ஸ்தலம். அங்க எவ்வளவு வேணும் மாசு இருக்காது, அசுத்தம் இருக்காது. தீட்டுள்ளவனுக்கு அங்கே பிரவேசிக்க அனுமதி இல்லை. எவ்வளவு வேணும் தீட்டுப்படாதபடி நாம் காக்கப்பட வேண்டியது அவசியம். அதற்கு தான் போன வாரத்தில் ஒரு வார்த்தையை முக்கியமாக வைத்து தியானித்தோம். அதன் தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலும் கேட்க போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்று ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க தேவனுடைய இரக்கங்களை. அவருடைய இரக்கம் அது மகா பெரிது. அதே ரோமருக்கு எழுதும் போது அந்த இரக்கத்தை குறித்து பேசுறார் பாருங்க. 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, 8வது வசனத்துல நாம் பாவிகளாய் இருக்கையில், 10வது வசனத்துல நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், பலனற்று பாவியாய் சத்துருவாய் இருந்த போது கர்த்தர் ஆக்கினை வெளிப்படுத்தாமல் இரக்கத்தை வெளிப்படுத்தி நம்மை அப்படி மிகுந்த கிருபையினாலே நீதிமான்களாய் மாற்றினார். அதனாலதான் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆனீர்கள். நம்மை தேவன் நீதிமான்கள். அந்த இரக்கத்தை முன்னிட்டு பவுல் ஆமென் அது ஒரு கண்ணீரோடு பாரத்தோடு எழுதுறாரு. ஆமென் உங்கள் சரீரங்களை ஆமென் தேவனுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆமென் ஜீவ பலியாக. இதுவரை பாவம் செஞ்சோம், ஆண்டவருக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சோம். நியாயப்படி நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தேவனுடைய நீதி ஒன்று இருக்கிறது. அதன்படி பார்த்தால் நாம் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் தேவனுடைய இரக்கம் என்பது நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டு நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அந்த இரக்கத்தை முன்னிட்டு, அந்த இரக்கத்தை நம்ம மட்டும் மனசுல அதை பெருசா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்வோம். அந்த புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுக்கிறது. 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எண்ணங்களில் தூய்மை. மனம், எண்ணம், நம்ம நினைக்கிற நினைவுகள். நாம் பாடினோமே, என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும். எண்ணங்களில் தூய்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மிக மிக அவசியம். தாவீது தன்னுடைய முதிர் வயதுல சாலமோனை அழைப்பித்து சாலமோனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்றால் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இப்படி சொல்றதுக்கு ஒரு ரீசன் உண்டு. நீங்க பொதுவாகவே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரட்சிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப சின்சியரா வர்ஷிப் பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறை நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு தெய்வ பயம், இதெல்லாம் அடுத்த தலைமுறை பிறந்து வளர்ந்ததுல இருந்தே எப்படிதான் வளர்றாங்க அப்படின்னா தேவனை அறிந்தவர்கள். அதனால அவங்களுக்கு இந்த முதல் ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த உற்சாகம், அந்த உண்மை, அந்த பயபக்தி, அந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அர்ப்பணிப்பு, இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கிறது. 2-3 தலைமுறை போகும்போது அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேர் கிறிஸ்தவர்களாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வைராக்கியமாய் கர்த்தருக்குள்ளே வந்து அடுத்து 2, 3, 4ன்னு போகும்போது திரும்ப பழையது போல 3வது ஜெனரேஷன் அல்லது 4வது ஜெனரேஷன் எப்படி மாறுறாங்க அப்படின்னா பேர் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. இது காமனா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. ஆமென். தாவீது என்ன பண்றாருன்னா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாருப்பா, தாவீது வர்ஷிப் பண்றார். தாவீது வர்ஷிப் பண்ண மெத்தட் வேற, தாவீது வர்ஷிப் பண்ண சிச்சுவேஷன் வேற. காட்டுல இருந்து வர்ஷிப் பண்ணார், வனாந்திரத்துல இருந்து வர்ஷிப் பண்ணார். தாவீதுக்கு சரியான ஒரு சர்ச்சு கிடையாது. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சர்ச்சு கட்டாத அப்படின்றார்.
உன் பையன் கட்டுவான். சாலமோனே, நீ எப்படி வர்ஷிப் பண்ண போற தெரியுமா? சூப்பரான ஒரு சர்ச்சில் வர்ஷிப் பண்ண போற, ஆலயத்தை கட்டி அப்படி ஆராதிக்கும் போது ஏதோ கடமைக்குன்னு நீ ஆராதிச்சிட கூடாது. நீ உத்தம இருதயத்தோடு தேவனை அறிந்து ஆராதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்து ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போதுதான் நம்ம முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். தேவன் யார் என்பதை அறிந்து ஆராதிக்கணும். அவர் யார்? அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். சின்ன பையனை கூப்பிட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனமே இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவாப்பம் நானே. இவ்வளவு படிச்சா போதும் இல்ல பாஸ். ஆனா தாவீது சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? இங்க பாரு, நீ நினைக்கிற தெரியுமா, அது ஃபுல்லாவே அவருக்கு படமா ஓடும். சின்ன பையனை கூப்பிட்டு சொல்லி கொடுக்கிறாரு, நீ அவரை தேடினால் அவர் தென்படுவார். சின்ன பிள்ளை, சின்ன பையன் அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிடுவார், இல்ல என்றைக்கு கைவிடுவார். தாவீதே, ஓவர வயசாச்சு நினைக்கிறேன், அப்படிதான் கேட்க தோணும். இல்ல, கரெக்டா சொல்லி கொடுக்கிறார். பிள்ளைங்களுக்கு இதுதான் இப்படி சொல்லி கொடுக்கணும். ஆமே, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு வசனம் இல்ல, எப்படி அந்த காரியத்தை உள்ள விதைக்கிறான் பாருங்க. நீ அவரை விட்டுட்டுன்னு வச்சுக்கோயேன், விட்டுட்டு நம்ம பிள்ளை சாப்பிடலன்னா பயம் காட்டுவோம்ல, சாப்பிடலன்னா அதான் பூச்சாண்டி வரான் தூக்கிட்டு போறான். நீ அவரை விட்டுட்டேனா என்றைக்கு விட்டுருவார். அவர் என்ன சொல்லியிருக்கலாம் தாவீது? சாலமோனே இங்க வா, அவர் பிராமிஸ் பண்ணிட்டார், கிருபை இருக்கு, நீ தப்பு பண்ணா லைட்டா தட்டுவார், ஆனா கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டார். இப்படி சொல்லி இருக்கலாம். அதை சொல்லவே இல்லை சாலமோன்ட்ட. என்ன சொல்றா? அவரை விட்டுறாத. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ ஒரு தப்பை செய்யணும்னு கூட வேண்டாம். ஒரு தப்பை செய்யற மாதிரி நீ நினைச்சாலே அவர் பார்வையில் அது செய்தது போலதான். இதுதான் இயேசு சொல்லுகிறார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ அவளோடு விபச்சாரம் செய்ததாயிட்டு. ஒரு ஸ்திரியோடு ஒருத்தன் பாவம் பண்ணும் போது அது எப்படி குற்றமோ அதே குற்றம் பரலோக கோர்ட்ல, இப்போ உலக கோர்ட்ல கொண்டு போய் வைக்கும் போது, நீ அந்த இப்படி தப்பு பண்ணு, நான் தப்பு ஒன்றும் பண்ணல, நான் சும்மா அப்படி பார்க்க தான் செஞ்சேனே தவிர நான் எந்த தப்பு பண்ணல. உலக கோர்ட்ல வந்து பனிஷ் பண்ண முடியாது, இவன் பார்க்க தான் செஞ்சான், இவன் தப்பு ஒன்றும் பண்ணல. ஆனா பரலோக கோர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்முடைய நினைவுகளின் தோற்றம், நம்முடைய நினைவுகள், அதோடைய தோற்றம் அவருக்கு தெரியும். அது அவருக்கு முன்னாடி ஒரு பிக்சரா ஓடுமா. அதுதான் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணங்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்று. போன வாரத்தில் நாம் அதை கேட்டோம். எனவேதான் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எண்ணம் தவறாய் இருக்குமானால் நாம் செய்கிற நற்கிரியைகள் கூட தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார் என்பது சத்தியம். நம்முடைய எண்ணம் தவறா இருக்குமானால் நம்முடைய ஆராதனைகளை பரலோகம் அங்கீகரிக்காது என்பது சத்தியம். நம்முடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நினைவுகள், நமக்குள்ள எப்படிப்பட்ட நினைவுகள் வருகிறது என்று நமக்கு நல்லா தெரியும். ஒரு காரியம் உன்னை பார்க்கும்போது உடனே நம்ம மைண்ட் எங்க போகுது, இது நல்லாவே நமக்கு தெரியும். அப்ப நான் அறிந்து கொள்ளணும், எனக்குள்ள இப்படிப்பட்ட நினைவுகள் வருகிறது. அப்போ நான் இன்னும் தூய்மையாக்கப்பட வேண்டியது, என் மனம் புதிதாக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. யூதாஸ் பாருங்க, அந்த மரியாள் வந்து பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றும் போது அவன் ஒரு காரியத்தை முன்வைக்கிறான். அவன் முன்வைக்கிற காரியம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. நல்ல காரியம். ஆனா நோக்கம் தரித்திரர் வாழ்வடைய வேண்டும் என்பதல்ல அவனுடைய நோக்கம். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடனானபடியால் ஆண்டவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்றார். கடந்த நாளில் ஆவியானவர் பேசினது இதுதான். நீ என்னதான் நல்ல காரியத்தை செஞ்சு உன்னை நல்லவனா காண்பித்தாலும், நீ செய்யறது நல்ல காரியமாவே இருந்தாலும், உன்னுடைய எண்ணம் மோசமா இருக்குமானால், உன்னுடைய நினைவுகள் மோசமா இருக்குமானால். பாத்தீங்களா, ஒரு மந்திரவாதி, சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி, அவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் பார்க்கும்போது பேதுரு யோவான் வந்து யார் தலையில கை வச்சாலும் என்ன கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்றாங்க. இவன் கொஞ்சம் பணத்தோட வரான். பணத்தை கொண்டு அவங்க கிட்ட கொடுத்து, எனக்கும் இந்த கிருபை வேணும், நானும் யார் தலையில எல்லாம் கை வைக்கிறேனோ அவங்களும் பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளணும். நான் கேட்ட காரியம் அவனுக்கு அந்த ஒரு ஆசை, எல்லாம் ரைட்டு தான். ஆனா பேதுரு சொல்லுவாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருதயத்தின் எண்ணம் கரெக்ட் இல்லை, அதனால உனக்கு இந்த காரியத்துல பங்கு இல்லை. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது, அப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்தது, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்.
பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல அந்த மந்திரவாதியும் இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்த கூட்டத்துல அவனும் இருக்கிறான். ஆனா பரிசுத்தாவி விஷயத்துல அவனுக்கு பங்கு இல்லைன்னு பேதுரு அடிச்சிட்டார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, உன் ஹார்ட் சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை. நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷருக்கு உள்ளத்தில் இருப்பது அவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணங்களில் ஏன் தப்பான எண்ணம், மனதில் ஏன் தவறான எண்ணங்கள் வருகிறது? அது போன வாரம் கேட்ட அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் வேத வாக்கியங்களையும், வசனம் எனக்கு அந்நிய காரியமாய் இருக்கும் வரைக்கும் எனக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வந்து குடியிருக்கும் தெரியுமா? தவறான எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் என்னை ஏதோ ஒரு வகையில தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. இந்த எண்ணங்கள் என்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த வசனம் தான் என்னை சுத்திகரிக்கும். அதுதானே தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வைத்து வைத்து இப்படி வச்சுட்டே இருக்கணும், வச்சுட்டே இருக்கணும். ஆமென். வச்சுட்டே இருக்கணும். இந்த விறகு அடுப்புல இருக்குல்ல, 2 விறகு அப்படி பத்த வச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த விறகு எரிஞ்சு தீரதுக்குள்ள அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்து ஒரு விறகு வைப்பாங்க. அந்த காரியம் ஆகிறது வரைக்கும் அடுத்தடுத்த விறகு வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதே போலதான் எண்ணெயில திரி எரியுது, திரி அணையுதுன்னு, எண்ணெய் குறைஞ்சு திரி அணையுதுன்னா அடுத்து எண்ணெய் ஊத்திட்டே இருப்பாங்க. அது போலதான் இந்த வசனத்தை வந்து எந்த அளவுக்கு எனக்குள்ள நான் வைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் சுத்திகரிக்கப்படுவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் 3 காரியங்கள், சிம்பிளான காரியத்தை ஆவியானவர் போன வாரம் பேசினார். ஆமென். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை கேளுங்கள், வேதத்தை கைக்கொள்ளுங்கள். இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதி என்று வெளிப்படுத்தல் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தின் முடிவு காரியம் எழுதப்படும் போது ஆவியானவர் வாசிக்கிறவன், கேட்கிறவன் பாக்கியவான், கைக்கொள்கிறவன் பாக்கியவான், இந்த லிஸ்ட்ல எல்லாரையும் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு கடைசியில சொல்லும் போது யாரை மட்டும்தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன், அங்க வந்து வாசிக்கிறவன், கேட்கிற அந்த டைம்ல தாண்டிச்சு. வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான். என்னைக்கு கை கொள்ள போறோம்? கர்த்தருடைய வருகையில் வரும்போது யாரெல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க பார்க்க மாட்டார், யார் கை கொள்ளுகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் பாக்கியவான் என்று எழுது, பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். இவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நாம வந்து அசையாமல் நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் அநேக காரியங்களை பேசுகிறார். அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எப்படி முடிப்பார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47-48 வசனங்களிலே, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று. நல்ல கவனி, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள், வார்த்தையை கேட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் யாருக்கு ஒப்பாய் இருப்பான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிற. ஆழமாய் தோண்டி இந்த வசனத்தை ஒருத்தன் எந்த அளவுக்கு வசனத்தை உள்வாங்குறானோ அவனுடைய அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஆழமாய் போகுது, ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கு மேல நீ எத்தனை மாடியும் கட்டலாம், அந்த அளவுக்கு அவன் ஆழமா எத்தனை மாடியும் கட்டலாம். அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய தலைமுறை நிக்கும் இந்த சத்தியத்துல. ஆமே, அவனுடைய தலைமுறை இந்த சத்தியத்துல நிக்கும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு நிக்கிறான். அடுத்து யாக்கோபு நிக்காம ஓடினாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆழமாய் தோண்டி. அன்பு சகோதரா சகோதரி, இது ரொம்ப முக்கியம்.
அடுத்து சொல்றாரு, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம். மத்தேயு சுவிசேஷத்துல பெருவெள்ளம் வந்து மோதி அடித்தது அப்படின்னு இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு இருக்கு, நீரோட்டம். அந்த வீட்டின் மேல் மோதி. நீரோட்டம். நீரோட்டம் என்பது மேலே சேர்ந்து வர்றதும் இருக்கு, பூமிக்குள்ள இருக்கிறதும் இருக்கு. சில இடத்துல பில்டிங் கட்ட தோண்டுவாங்க பாருங்க, அங்க நீரோட்டம் இருக்கும், பில்டிங் கட்ட முடியாது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் இப்படியே பாழாயிட்டு, அவங்க தோண்டா கீழே தண்ணி போட முடியல, அந்த பில்டிங்கே இதாயிட்டு. அப்ப அந்த நீரோட்டம் வந்து பூமிக்கு அடியில போறது வந்து தெரியாது யாருக்கும். அந்த பாதிப்பு வரும்போது தான் தெரியும். வெளியே அடிக்கிற வெள்ளம் தெரியும், வெளியே பிரச்சனை தெரியும். அதே போலதான் அநேகர் வெளியே அடிக்கிற பிரச்சனையில நின்றுவாங்க. இந்த உள்ள ஓடுது தெரியுமா, எண்ணம் என்கிற நீரோட்டம், அதுல விழுந்துடுறாங்க. ஆனால் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஒருத்தர் செய்யறான் தெரியுமா, இந்த நீரோட்டம் வந்து மோதினாலும் அதை அசைக்க கூட முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அதை அசைய கூட செய்யலாம். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே 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 4 பேர் மயக்கிறதுக்கு நிக்காங்க, மயங்க மாட்டாங்க. 4 பேர் பிரச்சனை எல்லாம் வெளியெல்லாம் சூப்பர், பெருவெள்ளம் வந்து மோதுது ஓகே. ஆனா அந்த நீரோட்டம் உள்ள ஓடும் பாருங்க, நினைவுகள் அதுல டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. சில கெட்ட சொப்பனங்கள் வரும்போது கொஞ்ச நேரத்துல அந்த முழிப்பு வரும், அந்த சொப்பனங்கள் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கும், டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்குள்ளும் நீரோட்டம் உண்டு, ஆனா அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஏன்னா அவனை பேலன்ஸ் பண்ற வசனம் அவனுக்கு உள்ள இருக்கிறது. நிறைய பேர் ஏன் இதை சொல்றேன்னா, ரீசெண்டா வரக்கூடிய பிரேயர் ரிக்வெஸ்ட்ல இது ஒண்ணு, நல்லா இருக்கிறாங்க, ஆனா சில சொப்பனங்கள், சில கெட்ட சொப்பனங்கள் வந்து விழ வைக்குது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்ல. நீரும் வெளியே சூப்பர், வெளியே நாங்க எதுவும் பார்க்க மாட்டோம், ஒன்னும் பார்க்க மாட்டோம், இதை பார்த்தா தானே பிரச்சனை, இதை கேட்டா தானே பிரச்சனை இருக்கும் போது உள்ள நீரோட்டம் வருது. ஆமென். அதாவது நம்முடைய மனசு இருக்குல்ல, ஆண்டவரே வேதத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமானது அது திருக்குள்ளதும் மகா கேடு. என்னைக்கோ எப்பவோ ஒன்ன பார்த்திருப்போம், அது நமக்குள்ள எங்கேயோ பதிஞ்சிருக்கும் பாருங்க. பல நாட்கள் பல வருடம் கழித்து அது ஒரு படமா ஓடும், டிஸ்டர்ப் ஆயிரும். இந்த நீரோட்டம் இருக்குல்ல, ஆனா பைபிள் கேரண்டி கொடுக்குது. கேரண்டி கொடுக்கிறவர் யார் தெரியுமா? ஆமென் என்கிற நாமத்தை உடையவர். நீ என்கிட்ட வந்து நான் சொல்றதை மட்டும் நீ கை கொண்டுட்டேனா, எத்தனை நீரோட்டம் உனக்குள்ளே வந்து மோதி அடித்தாலும் அதை அசைக்க கூட. ஹalleluya. நம்ம வர்றோம், கேட்கிறோம், கை கொள்ளாததுனால நீரோட்டம் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது. இதனால என்ன ஆகுது? இடர்றோம், தடுமாறுறோம், பதறுகிறோம். இந்த இடரல், தடுமாற்றம், பதறல் வரும்போது வார்த்தையில, பார்வையில, செயல் எல்லாம் கோட்டை விட்டுறோம். இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. மோசே கூட பதறி பேசினான் என்று பைபிள்ல இருக்கிறது. கொஞ்சம் அசந்தா பாத்தீங்களா தாவீது பால்கனியில எதுக்கு போனார் நினைக்கிறீங்க? தாவீதுடைய பிரேயர் டைம் அது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன், இதுதான் தாவீதுடைய பிரேயர் டைம். அப்போ சந்தியா வேளை, ஈவினிங் டைம் தியானம் பண்ணி முறையிட போனார். கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி பார்த்தார் பாருங்க, அவ்வளவுதான். நீரோட்டம் வந்து அடிச்சிட்டு நினைவுல டிஸ்டர்ப் ஆகுது. முடியல, அவனால இருக்க முடியல, அதை ஓவர் கம் பண்ண முடியல. அவன் நேர போறான், ஆளை விட்டு பச்சை போல கூட்டிட்டு வரான். அந்த நீரோட்டம் வந்து அடிக்குது அவன் நெஞ்சில, அவன் நினைவுல. அந்த நினைவு அவனை தவறாய் நடத்துகிறது, பாவத்தில் விழ வைக்கிறது. எனவேதான் தாவீது எப்படி ஜெபித்தான் தெரியுமா? கிரியேட் இன் மீ a clean heart, சுத்த இருதயம். அப்பா எங்கேயோ தப்பு இருக்குப்பா, ஏதோ தவறு இருக்குப்பா எனக்குள்ள, இல்லன்னு அந்த நீரோட்டம் என்ன வந்து மோதி அடிக்கும் போது நான் விழுந்திருக்க கூடாது. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. வசனம், இந்த வசனத்தை உடையவன் தான் பிரசனத்தை உடையவன். ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுவார். அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் போது அதற்கான மரம், அதற்கான காரியத்தை எல்லாம் செய்ய சொல்லிட்டு, அதற்கு மேல உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 சைடுல 2 கேருபீன்களை ஒருவர் பார்த்திருக்கத்தக்கதாக செய்ய சொல்லுவார். அதற்கு சென்டர்ல எதை செய்ய சொல்லுவார் அப்படின்னா கிருபாசனம். அந்த கிருபாசனத்துல தான் யார் இருப்பா அப்படின்னா கர்த்தர் இருப்பார். அதுல இருந்து தான் கர்த்தர் பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மோசேக்கு கர்த்தர் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை அடங்கிய கற்பலகைகள், அதாவது வேதம். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் உங்க மேல அவருடைய கிருபாசனம் இருக்கும். நீங்க தான் அவருடைய பிரசனத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி.
சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு இருக்கு, கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்குன்னா என் மேல இன்னொருத்தங்க சேர் போட்டு உட்கார மாட்டாங்க. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் நாங்க உயர்ந்திருக்கோம். ஆமே. கேருபீன்கள் தள்ளி நிப்பாங்க, ஜீசஸ் தான் இருப்பார் சென்டர்ல. அந்த கிருபாசனம். இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலரிடத்தில் தங்கி இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஏலி வயது சென்று முதிர் வயதாய் மாறுகிறான், முதிர் வயது உள்ளவனாகிறான். ஏலியின் பிள்ளைகள் ஓப்னி பினெகாஸ் எழும்புகிறார்கள். இவர்கள் வேதத்துக்கு மிகவும் எதிராகவும் மிகவும் தூரமான காரியங்களையும் துணிந்து செய்தார்கள். கர்த்தர் ஏலியை கொண்டு எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? இதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க வாசிங்க. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தாராம். இப்ப ஆண்டவர் இதுவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இவன் இதை கேட்பானா, இவன் கேட்பானா, இவன் கேட்பானா, கேட்க மாட்டான். இப்ப ஆண்டவர் ரெடி ஆகிறார். இப்பதான் பெலிஸ்தியரோட யுத்தம் வருகிறது. ஒரு விசை போய் அடி வாங்கிட்டு வராங்க, இன்னொரு விசை போகும்போது எதை எடுத்துட்டு போனாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. 1 சாமுவேல் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி நண்டையில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? ஓப்னியும் பினெகாஸ். எது பக்கத்துல இருக்கிறாங்க? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பிரச்சனை வந்ததும் பைபிள் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வராததும் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வா பக்கத்துல நிக்கிறாங்க. ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப பெலிஸ்தர் வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களை அடிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி இவங்களை காப்பாத்தல. இந்த உடன்படிக்கை பெட்டியில யார் இருக்கிறா தெரியுமா? யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இருந்தா ஏன் அவங்க அதை பிடிச்சாங்க? இருந்தா ஏன் ஓப்னி பினெகாஸ் அடி வாங்கினாங்க? கர்த்தர் இருந்தார்னு எதை வச்சு சொல்றோம்? இதே பெட்டியை பெலிஸ்தியர் தங்கள் தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வைத்த போது அந்த விக்கிரகம் கீழே விழுந்து உடைஞ்சது. அப்படி இருக்கும்போது அப்ப அந்த பவரை பாத்தீங்களா, அந்த வல்லமை பாத்தீங்களா? அந்த பெட்டியை சிலர் திறந்து பார்த்தாங்களாம். பார்த்ததும் என்ன ஆயிட்டு? விழுந்து செத்துட்டாங்க. என்ன அந்த அதுக்குள்ள அந்த பிரசன்ஸ், அந்த பவர் அப்படி இருக்கும்போது இவங்களை ஏன் காப்பாத்தல? உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி இருந்தார் தெரியுமா? உள்ள இருந்துட்டு இல்லாதவர் போல. சிலரை வந்து தேடி வரும்போது அவங்கள பிடிக்காதவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? சிலர் பார்த்துருக்கீங்க, பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க, உள்ள இருந்துட்டு திறக்க மாட்டாங்க. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? உள்ள ஆளு ஆண்டவர் அப்படி இருக்கிறாருங்க, அப்படி இருக்கிறார். ஏன் உனக்கு பிரச்சனை என்னதான் நீ பக்கத்துல வந்து நிக்கிற? உன்கிட்ட ஒவ்வொரு முறை நான் பேசும்போதும் நீ கேட்காம போன. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை என்னதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பக்கத்திலே வச்சிருக்கிறது. சிலர் பாருங்க இப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? எதுக்கு? ஆமென். இதை உள்வாங்கணும். எந்த அளவுக்கு நான் வசனத்தை சுமக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் பிரசனத்தை சுமக்கிறேன். எனக்குள்ளே 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 இந்த வசனம் தான் ஜீவன். இந்த வசனம் எந்த இருதயத்தில் தங்கி இருக்கிறதோ அங்கேதான் விசுவாசம் தங்கி இருக்கும். அதற்குள்ள இருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாகோனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. தாகோன்லாம் அடிச்சு கீழே விழுது உடையுது. கர்த்தர் தம்முடைய மகிமை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். பெலிஸ்தியர் பார்த்தாங்க, இது செட் ஆகாது. அடி மேல அடி, வியாதி மேல வியாதி, நெருக்கத்தின் மேல நெருக்கம். இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல அவர்கள் 2 கரவலான பசுக்களை கொண்டு வந்து அதை அந்த வண்டியில அந்த பசுக்களை மாட்டி அவர்களுடைய வழிபாட்டு முறைமையின்படி சில பொன்னினால சில காரியங்களை செய்து அதுல வச்சு இந்த உடன்படிக்கை பெட்டி அதுல வச்சு அவங்க எதுக்கு இப்படி வச்சு அனுப்புறாங்கன்னா, இது நேரா போயிட்டுன்னா இந்த அடி ஆண்டவர் தான் அடிச்சாருன்னு நமக்கு தெரியும். இல்ல இந்த காளைகள் அங்கும் இங்கும் போயிட்டு அப்படின்னா இது எதேர்ச்சையா நடந்ததுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 கரவலான பசுமாடை கொண்டு வந்து ஒரு வண்டியில மாட்டி அந்த வண்டியில உடன்படிக்கை பெட்டியை வச்சு இந்த மாடுகளை
பசுக்கள் அனுப்பி விட்டாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 6:12 வாசியுங்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய், எப்படி போச்சா? சத்தமா சொல்லுங்க. செவ்வையாய் போய் வலது இடது பக்கம் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. யாருங்க நடந்தது? சத்தமா சொல்லுங்க. பசுக்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயல்ல, ட்ராக் மாறல, நியமிக்கப்பட்ட பாதை செவ்வையாய் நடக்குது. என்னங்க இது? இது எப்படிங்க சாத்தியாகும்? சாத்தியாகும். அந்த பசுக்கள் எதை சுமந்துட்டு போகுது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிய. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது. நீங்க எத்தனை 100 PhD முடிச்சவங்களா இருந்தாலும் ட்ராக் மாறுவீங்க. ஆனா இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்குமானா தடுமாறாம நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி. உங்களுக்குள்ள வேர்ட் இருக்கா? நேரா தான் நடத்திட்டு இருக்கிறா. உங்களுக்குள்ள ரேமா இருக்கா? நேரா தான் நடத்திட்டு இருக்கிறா. பெலிஸ்தியர் தூரத்துல இருந்து பாப்பாங்க. ஆமென். இந்த பசுக்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? இது அப்படியே கூப்பிட்டுட்டே வந்துச்சான். எப்படிங்க கூப்பிட்டு இருக்கோம்? யாருக்கு? எல்லாருக்கும். அதாவது பசுக்கள் வந்து பசுவோடைய சத்தம் தெரியும்ல? சொல்ல வேண்டாம். இல்ல சிலர் அம்மா தாயன்னு சொல்ற மாதிரி இல்ல, தெரியும்ல? ஆனா அது சத்தமிட்டு வந்தது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அது சத்தம் போட்டுட்டு அந்த வெயிட் தாங்காம அப்படி இல்ல. அது அங்க என்ன எழுதிருக்கு தெரியுமா? கூப்பிட்டு கொண்டே. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தியரின் அதிபதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டா தான் போகுது. அதோட போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நிற்கும் போது அந்த பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த வசனத்தை நான் சுமந்து பயணிப்பேன் என்றால் என் வாழ்க்கை அவருக்கு ஆராதனையாக மாறிவிடும். என் வாழ்க்கையே இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல்கள். இப்ப பாடலாம், பலியாக காணிக்கையா. இப்ப பாடலாம், இந்த பசுக்கள் பாடலாம். படைத்தேன். நேர் வழியாய் நடந்து தங்களை பலிபீடத்தில் வைக்கிறது. Thank you Holy Spirit. ஐயோ எனக்கு ஞானம் இல்லை, நான் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த வார்த்தை. இதை நீங்க உங்களுக்குள்ளே உங்க பாதை கிளியர் ஆகுது. பாத்தீங்களா? இந்த பசுக்களை வழி நடத்துறதுக்கு வேற யாரும் அங்க கிடையாது. உங்களை கைட் பண்ண யாருமே இல்லாம இருக்கலாங்க. ஆனா வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்னா உங்க ட்ராக் விலகாது. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சாட்டி. எனக்கு மெண்டஸ் இல்ல, என்னை கைப்பிடிச்சு நடத்த யாரும் இல்ல, என்னை தூக்கி விட யாரும் இல்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்ல. இந்த நாளிலே இந்த பசுக்களை பாருங்கள். ட்ராக் மாறல, சரியான திசையை நோக்கி பயணித்து சரியான ஒரு முடிவு, சரியான முடிவு. உன் வாழ்க்கையில ஒரு சரியான முடிவு உண்டாகணும்னா இந்த வசனத்தை சுமக்க பழகு. எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வசனத்தை சுமக்க பழகு. ஆமென். வசனத்தோடு பழக பழக நாம் அவருக்கு ஏற்றார் போல சுத்திகரிக்கப்படுவோம். இந்த நெகேமியா நிறைய காரியங்களை செய்ததை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அதுல ஒரு சம்பவத்தை சொல்லி இதோட லிங்க் பண்ணி பேச விரும்புகிறேன். நெகேமியா 13வது அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசியுங்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவுடைய. அங்கே ஆலயத்தில் நிறைய அறைகள். அந்த அறைகளை விசாரிப்பதற்காக ஒரு ஆசாரியன் ஏற்படுத்தப்படுகிறான். அவன் பேரு எலியாசிப். இந்த எலியாசிப் என்ன செய்கிறான் அப்படின்னா தொபியாவோடு சம்பந்தம் கலக்கிறான். இந்த தொபியா யாரு நமக்கு தெரியும். எருசலேமின் அலங்கத்தை கட்ட நெகேமியா முன்னெடுக்கும் போது சன்பலாத்து கூட எதிர்த்து நின்றவன் யாரு தெரியுமா? தொபியா. எதிரானவன், தீமையானவன், சத்ருவின் பினாமின்னு சொல்லலாம். ஆமென். இந்த தொபியா. ஆனால் இப்பொழுது இந்த ஆசாரியனாக எலியாசிப் என்ன பண்ணுகிறான்? இந்த தொபியாவோடு சம்பந்தம் கலந்து, ஆமென், அந்த வசனம், அந்த பெரிய வசனம் வாசிக்க வேண்டாம், அதுக்கு அந்த வசனத்தை பிற்பகுதியை பாருங்கள். ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். ஆலயத்தில் நிறைய அறைகள். ஆண்டவர் சொன்னார், நீங்க தான் என் ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரு பெரிய அறையை
இந்த ஆசாரியனாகிய எலியாசிப் நம்மை தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசாரியனாகிய எலியாசிப் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தொபியாவுக்கு ஒரு பெரிய அறையை ஆயத்தம் பண்ணான். அந்த அறைக்குள்ள தொபியா என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். இது நடக்கிறதுக்கு ரீசன் என்ன? இப்படி ஒரு காரியம் நடக்க காரணம் என்ன அப்படின்னா, 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை. இந்த நான்ங்கிறது யாரு தெரியுமா? நெகேமியா. நெகேமியா இல்லாத போது ஆமென், எலியாசிப் தொபியாவோடு சம்பந்தம் கலக்கிறான். தொபியாவுக்கு ஆலயத்தின் அறைகளில் ஒரு பெரிய அறையை ஆயத்தம் பண்ணுகிறான். அந்த அறைக்குள்ள தொபியா தன்னுடைய தட்டுமுட்டுகளை வைக்கிறான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லாத போது நாம் அறிந்தோ அறியாமலோ யாரோடு சம்பந்தம் கலந்துருவோம் தெரியுமா? சாத்தானோடு சம்பந்தம் கலந்துருவோம். அந்த சாத்தான் என்ன தெரியுமா செய்வான்? அவனுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் நமக்குள்ள வச்சிருவான். அவனுடைய கெட்ட கிரியைகள், அவனுடைய கெட்ட நடக்கைகள், அவனுடைய கெட்ட சுபாவங்கள் உள்ளதா இருக்கும். திடீர்னு சிலர் பார்த்திருக்கீங்களா? அவன் அதுவரை நல்லா இருப்பாங்க, திடீர்னு மாறிடுவாங்க. நெகேமியா இல்ல, இதெல்லாம் நடக்குது. கெட்ட தொபியா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவன் ஆயத்தம் பண்ண அறையில கொண்டு வந்து வைத்திருவான். நெகேமியா இருக்கும்போது இது நடக்காது. ஏன்னா அவன் திறப்பை அடைக்கிறவன். சன்பலாத்துக்கு தொபியாவுக்கு உள்ள இடமே கிடையாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில வார்த்தை மட்டும் வந்துட்டு வைங்களேன், சாத்தான் எதுக்கு நடுங்குவான் தெரியுமா? வசனத்துக்கு. இந்த வசனம் இருந்தா தொபியா உள்ள என்றாக மாட்டான். நெகேமியா இருந்தா உள்ள என்றாக முடியாது. முனையற்று போனார்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சன்பலாத்தும் தொபியாவும் எப்படி போனாங்க தெரியுமா? முனையற்று போனாங்க. ஷார்ப் இல்லாத கத்தியை வச்சு பழத்தை கூட வெட்ட முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. அப்படி ஆயிட்டாங்க, டம்மி ஆயிட்டாங்க. நெகேமியா இல்லாத டைம்ல உள்ள ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறான். வாழ்க்கையில வசனம் இல்லைன்னு வைங்களேன், சாத்தான் கூட சம்பந்தம் கலப்போம். அவன் வந்து வைப்பான் நிறைய கேரக்டர். அவன முறை, அவங்க கிட்ட பேசாத, இவங்க கூட பழகாத, இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகாத, இவங்கள கூப்பிடாத. நிறைய தட்டுமுட்டுகள். இதெல்லாம் நடக்க காரணம் என்ன? நெகேமியா சொல்றாரு, நான் எருசலேம்ல இல்ல. நான் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? வசனம் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? வாழ்க்கையில வசனம் இருந்திருந்தா இந்த காரியங்கள் நடந்திருக்குமா? நெகேமியா என்ன பண்றார் தெரியுமா? திரும்ப வரார். 7வது வசனத்தை வாசிங்க. எருசலேமுக்கு வந்து அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணியதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகேமியா வந்துட்டார்னா நெகேமியா மேலோட்டமா பார்த்துட்டு போக மாட்டார். ஒவ்வொரு அறையில என்ன இருக்கு என்பதை பார்ப்பார். இதுதான் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும். ஆமென். நான் வாசிக்கிறேன். ஆமென். நான் விடுற இடத்துல மட்டும் நீங்க வாசித்தா போதும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். எங்கெல்லாம் டிராவல் பண்ணது பாத்தீங்களா? ஒரு நெகேமியாவே திரும்ப வந்து ஆலயத்தை பார்க்கும்போது மேலோட்டமா பார்த்துட்டு போகாம ஒவ்வொரு அறையா திறந்து இதுல என்ன இருக்குன்னு பார்த்து ஒரு அறையில தொபியாவுக்கென்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதையும் தொபியாவின் தட்டு முட்டுகள் இருக்கிறதையும் பார்ப்பான் என்றால், இந்த வார்த்தை என்பது கணுக்கள், ஊனு, ஆமென், ஆவி, ஆத்மா உள்ள போய் இந்த வசனம் மட்டும் நமக்குள்ளே போயிட்டு வைங்கள, நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இன்னைக்கு வசனம் வாசிக்கிறதோட சரி, கேட்கிறதோட சரி, கை கொள்ளுகிறோமா? நீரோட்டத்தில் விழுந்துட்டோமே. வீடு கட்ட தேவையான அனைத்தும் இருக்கு, ஆனா நீரோட்டம் வந்ததுல மொத்தம் ஃப்ளாப். ஆமென். நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? ஆமென். வாசிங்கள் 13வது அதிகாரத்தின் அதனுடைய ஆமென் 8வது வசனம். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். இதுதான் நெகேமியா செய்யறது. இந்த வசனம் நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், தொபியா சம்பந்தப்பட்ட ஒன்றுமே நமக்குள் இராதபடிக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும்னு சொல்றவங்க மட்டும் எனக்கு அந்த சுத்திகரிப்பு கண்டிப்பா வேணும். நம்ம இந்த வசனம் நான் படிக்கும் போதெல்லாம், ஆண்டவர் இப்படிதான் நீங்க எனக்குள்ள கிரியை செய்யணும்.
என்கிட்ட கேட்க கூடாது. எலியாசிப்ட்ட போய் எலியாசிப் அந்த தொபியாக்குள்ள அறையை எனக்கு கொடுப்பியா? இல்ல உள்ள நெகேமியா வந்துட்டார்னா அவர் தான் ரூல் பண்ணுவார், அவர் தான் டிசைட் பண்ணுவார். அவ்வளவு தட்டுமொட்டுகளையும் தூக்கி போட்டு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். இனி நீ வர்ஷிப் பண்ணும்போது அந்த வர்ஷிப் அவருக்கு பிரியமா இருக்கும். இனி நீ ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை அவருக்கு ஏற்றதா இருக்கும். இனி நீ பாட்டு பாடும் போது அது அவர் ரசிப்பதற்கு ஏதுவா இருக்கும். இனி நீ காணிக்கை கொண்டு வரும்போது அது அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். அது இல்லாம தொபியாவோடு சம்பந்தம் கலந்து காயினுடைய காணிக்கை ஏன் தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை? அவன் தொபியாவோடு சம்பந்தம் கலந்தவன், சாத்தானோடு சம்பந்தம் கலந்தவன். அவனுடைய கிரியைகள் பொல்லாப்பு பொல்லாங்கனால் உண்டாயிருந்து நாம் நம்முடைய அறைகளில் உண்டு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தெளிவா சொன்னாரே, ஒருவனிடத்திலிருந்து ஒரு அசுத்தாவி துரத்தப்பட்ட பிறகு அதை அலைந்து திரிந்து திரும்பி வந்து பார்க்கும்போது அவ அது எங்கிருந்து துரத்தப்பட்டதோ அந்த இடம் வெறுமையா இருக்கிறதை காணுமானால் அந்த அசுத்தாவி என்ன செய்யுமா? அது போய் வேற 7 ஆவிகளை கொண்டு வருமா. அப்படி கொண்டு வரும்போது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. எந்த அளவுக்கு நான் வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு வசனம் எனக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சிந்திக்க வேண்டும். வசனம் இல்லைன்னா பரிசுத்த பாதையில் பயணிக்க தகுதியை இழந்து விடுவோம். நல்லவங்களா இருக்கலாம், பரிசுத்தவங்களா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நல்லவங்களா இருக்கலாம், நம்மளை விட நல்லவங்க ரோட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்னா என்ன தெரியுமா? பரலோகம் அக்செப்ட் பண்றவன். பரலோகம் யாரை ஓகே சொல்லுதோ அவங்க தான் பரிசுத்தவான்கள். நல்லவர்கள் உண்டு, நிறைய பேர் நல்லவர்கள் உண்டு, செம்மையானவர்கள் உண்டு, உத்தமர்கள் உண்டு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு எறும்ப கூட கொல்லாதவங்க உண்டு. ஆனா பரிசுத்தவான் என்று பரலோகம் யாரை பார்க்க தெரியுமா? பரிசுத்தரை சுமக்கிறவர்கள். பரிசுத்தரை சுமக்கிறவர்கள் யார் தெரியுமா? இந்த பரிசுத்த எழுத்துக்களை இதயத்திலே பதித்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சிலர்லாம் மரிக்கும் போது ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாருடைய கேள்வியும் அதுதான், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ஆனா அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, அவங்க பரலோகம் போவாங்களா? சரி, இது ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கொஸ்டின்ல. ரொம்ப ஒரு தீங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு எறும்பை கூட, கொசுவை கூட, கொஞ்சம் ரத்தம் கூட குடிச்சிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படிப்பட்டவங்க இறந்துட்டாங்க. ஆமே, நமக்கு வசனம் என்ன காட்டுது? நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் இயேசு இல்லையா? ரிஜெக்டட், இன்க்ளூடிங் ஆபிரகாம். அதனாலதான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அதனாலதான் அந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஜீசஸ் இல்லாம ஹெவன் இல்லை, ஜீசஸ் இல்லாம ஹெவனே இல்லை. ஆமே, அவங்களாம் அப்படி தங்கம். இதான் சத்தியம், இதான் சத்தியம். அதனாலதான் இயேசு சொன்னார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படிக்கு எங்களுக்கு. அதன் அர்த்தம் என்ன? வாசல் அடைபடும் வேளை வந்துவிட்டது. அதனாலதான் இயேசுவை சொந்தமாய் கொண்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியம் உள்ளவன். என் வாழ்க்கையில கிடைச்ச பாக்கியம் இயேசுன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாவீது பாருங்க, தாவீதுக்கு ஒரு பயங்கரமான ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை உள்ள கொண்டு வரணும், உடன்படிக்கை பெட்டியை உள்ள கொண்டு வரணும். தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? கடைசி உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் எப்படி அனுப்பி விட்டாங்க? மாடுகளை வச்சு அதே ஃபாலோ பண்றார். பெலிஸ்தீன் அடிக்க மாட்டார், தாவீதை ஒன்னு அடிப்பார். பெலிஸ்தீன் புறஜாதியா, நீ அவருடையவன். புறஜாதியான் அவனுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு கர்த்தர் கை வைக்க மாட்டார், கை வைக்க மாட்டார். ஆனா அவன் செய்யறான்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணா அடிப்பார். ஆமென், நீ வராது. ஆமே, ஆமே. உங்களை நான் உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தேன், நல்லதுதான். உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரணும், நல்லதுதான். ஆனா தேவனுக்கு அடுத்த காரியம் வரும்போது பிரமாணம் இருக்கிறது. அதை எப்படி கொண்டு வரணும்? ஆசாரியர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் சுத்திகரித்து, தங்களை சுத்திகரித்து தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு வர வேண்டும். வழியில யாரும் அதை டச் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் வரைக்கும் அவங்க சுமந்துட்டு போய் அந்த இடத்துல இறக்கி வைக்கணும். அது வரைக்கும் யாரும் அதுல கை வைக்க கூடாது. இப்படி பல பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க?
பெலிஸ்தியர் எப்படி அனுப்புனாங்க? வண்டியிலையா? நம்ம பிளைட்லயே அனுப்புவோம். ஆமென். தாவீது தன் வசதிக்கேற்ப ஆராதனையை மாத்தினா. இல்ல 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 இல்ல, ஆராதனைக்குரியவருக்கு ஏற்பதான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். அடி விழுந்துச்சு. அடி விழுந்து தாவீது பைபிள் எடுக்கிறான். இதான் தாவீதுடைய குவாலிட்டி. லைஃப்ல ஒரு சின்ன வீழ்ச்சி வருதா, உடனே அவன் எங்க திரும்புறா தெரியுமா? வேதத்துக்கு. அவர் சொல்வார்ல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்து இப்பொழுதோ நம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். எஸ், பார்க்கும்போது தான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பைபிளுக்கு நம்ம திரும்பும் போது, வசனத்தை நம்முடைய வாழ்க்கையாக்கும் போதுதான் உண்மையான சுத்திகரிப்பே நடக்கும். தாவீது சொல்றார், எல்லாரையும் கூப்பிடுறார், லேவியரை கூப்பிடுறார், கூப்பிட்டு சொல்றார், தப்பு பண்ணிட்டோம், நம்ம நியாயமானபடி கர்த்தரை தேடல, அதனாலதான் அடிவிழ பண்ணினார். நீங்க எல்லாம் உங்களை சுத்திகரித்து கர்த்தர் எப்படி விரும்புறாரோ அப்படி நாம செய்வோங்க. பாருங்க, பைபிள்ல இருக்கு பாருங்க. பைபிளுக்கு திரும்புறாங்க, உடன்படிக்கை பெட்டி உள்ளே வருகிறது. அதன் பிறகு சாலமோனை கொண்டு கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எழும்பின ராஜாக்கள் சாலமோன் நாட்களிலேயே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார். விக்கிரகங்கள் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் இருந்தார்கள். அதில் ஒருவன் யோசபாத். இந்த யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 17:6. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டதாம். கர்த்தருடைய வழிகள் சொல்லும்போது வழிகள், கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகள், இது எல்லாமே வேதத்தை தான் காண்பிக்கிறது. அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. இனி நான் என்ன செய்யணும்? இதான் உற்சாகம் கொள்றதுன்னு என்ன தெரியுமா? அவர் என்கிட்ட என்ன சொல்ற, நான் என்ன ஆண்டவரே பண்ணணும், அடுத்து என்ன ஆண்டவரே? ரொம்ப உற்சாகமா வேலை செய்யறவங்களை பார்த்திருக்கீங்களா? அடுத்து என்ன, அடுத்து சீக்கிரம் முடிச்சிருவாங்க, சீக்கிரம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. அடுத்து என்ன, அடுத்து அப்படி உற்சாகம் கொள்ளும் போது பார்த்தா ஆண்டவருக்கு எது பிடிக்காம நிறைய ஐட்டம் உள்ள இருக்கு. விக்கிரக தோப்புகளை யூதாவை விட்டு அகற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால யோசபாத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போது யோசபாத்தை யுத்தம் செய்ய விடாம கர்த்தரே யுத்தம் செய்து யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை யோசபாத்துக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் என்ன பண்றாருன்னா வசனத்துல கான்சென்ட்ரேட் பண்றார். வசனத்துல நம்முடைய கவனம் திரும்பிட்டுனா நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறிவோம். வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. அதன் பிறகு எசேக்கியா ராஜா வரார். எசேக்கியாவும் அதே போலதான். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்கள். 4வது வசனத்தை பாருங்கள். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. இந்த வேர்டை கவனிக்கணும். இன்னும் டீப்பா போய் கிளீன் பண்றார். இந்த வசனத்துக்குள்ள போக 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 ஆழமான சுத்திகரிப்பு. மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை போட்டான். இத பண்ண சொன்னது யாரு? பண்ண சொன்னது யாரு? கர்த்தர். அப்ப இது உடைக்கிறது சரியா தப்பா? பழைய ஏற்பாட்டுல மோசே வெண்கல சர்ப்பம் பண்ணார்ல, புதிய ஏற்பாட்டுல அது எதுக்கு நிழல்? சிலுவை. அப்ப புதிய ஏற்பாட்டு பார்வையில பார்த்தோம்னா இவர் எதை உடைச்சாரு? ஏன் உடைச்சாருன்னா அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதுக்கு நிகுஸ்தான் பேர். ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணது வழிபடுவதற்கல்ல, அது ஒரு அடையாளம். ஆமே, அது ஒரு அடையாளம். என்னுடைய பாவம் அது. அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். ஆண்டவர் ஒரு அடையாளத்துக்காக வைத்ததை இவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலுவைங்கிறது ஒரு அடையாளம். அடையாளத்துக்கு வைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ நீங்க நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் வச்சிருக்காங்க. எதுக்கு சிலுவை வச்சிருக்காங்க தெரியுமா? இது எந்த வழிபாட்டு ஸ்தலம் என்பதை அறிவதற்கு. அதை பார்த்தாலே தெரியும் இது சர்ச். நம்ம ஊர்ல சர்ச்சஸ் இருக்கு, மசூதி இருக்கு, அப்புறம் கோயில்கள் இருக்கு. ஆனா சர்ச்சை பார்த்த உடனே இது சர்ச்சுன்னு தெரியும் இல்ல. பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப சிலர்ல வச்சிருக்காங்க, வைக்கிற தப்பு இல்ல. ஆனா எங்க பிரச்சனையான தெரியுமா? இந்த சிலுவைய வழிபட ஆரம்பிக்கிற விஷயம் இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு அருவருப்பு. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிலுவையை தொட்டு கும்பிடுறோம்னு வைங்களேன், அதுல யார் தொங்குனான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒருவேளை நாம தொட்டு கும்பிடுற சிலுவை இந்த கீழே ஒருத்தனை தள்ளினார்ல, அந்த சிலுவையில் அதான் இருந்திருக்கும்னா எக்கால சத்தை கேட்கும் போது அவன் இழுப்பான் கீழே. இவ்வளவு காலம் என்ன கும்பிட்டுட்டு அது ஒரு அடையாளம். ஜனங்க அதை வர்ஷிப் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் உடைச்சிட்டான். அப்ப ஒரு தெளிவு கிடைக்கும் பாத்தீங்களா? இந்த பைபிளை நீங்க டீப்பா போக போக
ஆராதனைக்குரியவர் என்கிற இடத்துல இயேசுவை தவிர வேற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி. பழைய ஏற்பாட்டுல ஒரு கம்பு, அதுல ஒரு வெண்கல சர்ப்பம். புதிய ஏற்பாட்டுல சிலுவை, இயேசு சிலுவையில தொங்கினது போல ஒண்ணு உண்டு பண்ணி வச்சுட்டு வழிபடுறது. நிகுஸ்தான் அதுக்கு பேர். என்னஸ்தான்? நிகுஸ்தான். அதுக்கு பேர் ஜீசஸ் கிடையாது. இயேசு யாருன்னு தெரியணுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். ஆமென். மோசே தூரத்தில் நின்று பார்க்கிறது வரைக்கும் உன்னை தொடமாட்டார். மோசே கிட்ட வரான், கால் என்ன போட்டிருக்க? பாதரட்ச உருவு, கையில் என்ன வச்சிருக்கிற? கோல். கீழே போட்டு நெருங்க நெருங்க தான். ஏன்? அந்த காலத்து பரிசுத்தவான்களை பார்த்தாலே தெரியும். உலக ஆசை வேண்டாம், உலக ஆடம்பரம் வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் ஏன் வெறுத்தாங்க தெரியுமா? அந்த நெருங்க 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 தான். வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். சி, இந்த பைபிளுக்குள்ள நீங்க டீப்பா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை எங்க எந்த எந்த லைஃப்ல கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? அந்த பைபிள் ஏதேன் வாழ்க்கையில, ஏதேன் வாழ்க்கையில. இது இது இன்னைக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்றோம்னா எங்களுக்கு பரலோகம் வேண்டாம்னு சொல்றோம். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு சொல்றாருல்ல, பிரயாசப்படுங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப இது ஈஸியான காரியம் நினைக்கிறீங்களா பரலோகத்துக்கு போறது? நாங்கெல்லாம் ஆண்டவரே ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டோம் ஆண்டவரே, இதெல்லாம் எடுபடாது. ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டோம் ஆண்டவரே. அட்லீஸ்ட் தூக்கம் வந்தாலும் அங்க இருந்தா தூங்குவோம் ஆண்டவரே, எடுபடாது. நாங்கெல்லாம் போய் அப்படி இருப்போம் தெரியுமா ஆண்டவரே? எந்த பாதையில் நடக்கிற தீட்டுள்ளவன், உனக்குள்ள சாத்தான் வரும்போது எனக்குள்ள வசனம் இருந்தா அவனை ஜெயிப்பேன். எனக்குள்ள வசனம் இல்லைன்னா, நல்ல கவனிங்க, சாத்தான் எனக்கு எதிராக வரும்போது எனக்குள்ள வசனம் இருந்தா அவனை ஜெயிப்பேன். எனக்குள்ள வசனம் இல்லைன்னா அவனோட சம்பந்தம் கலப்பேன். ரிப்பீட் பண்றேன். சாத்தான் என்னை சோதிக்க வரும்போது எனக்குள்ள வசனம் இருந்தால் அவனை ஜெயிப்பேன். எனக்குள்ள வசனம் இல்லைன்னா நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் அவனோடு சம்பந்தம் கலப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். பைபிள் ஒரு வார்த்தை வரும், அவர் பேசின பொருளை சீஷர்கள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. என்ன பேசுறாரு அதை கேட்கவும் அவர்கள் துணியவில்லை. கேட்கவும் துணியவில்லை. அவங்க ஆனா துணிஞ்சு ஒண்ணு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? பரலோகத்துல யாரு பெரியவன? இந்த துணிச்சல் இருக்குல்ல, அதை கேட்க வேண்டியதானே. ஆண்டவர் புரியல, ஆண்டவர் அதை அறியல. சாத்தான் வந்து யூதாஸ் கூட சம்பந்தம் கலந்தான் பாத்தீங்களா? டீல் 30 வெள்ளிக்காசு டவரி கொடுத்து வாங்கினான். வசனம் உள்ள இல்லைன்னா என்னையும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாத்தான் எதிர்க்கும் போது வசனம் இருந்தா நான் ஜெயிப்பேன், வசனம் இல்லைன்னா சம்பந்தம் கலப்பேன். அதனுடைய விளைவு என் வாழ்க்கையில ஒரு பெரிய அறை அவனுக்கென்று ஒதுக்கப்படும். அதுக்குள்ள அவன் தட்டுமுட்டுகளை வைப்பான். அது என்னுடைய கேரக்டரா வெளிப்படும், அது இச்சையா வெளிப்படும், அது பாவமா வெளிப்படும், அது மாம்ச கிரியைகளா வெளிப்படும். மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன் தேவராஜ்யத்துக்கு புறம்பா இருக்கிறான். இது இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் நதி போல பனி போல இந்த உபதேசத்தை சபையே உண்மையில் பொழிய பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க யாரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், விசுவாசிகளின் பிள்ளைகளா இருக்கலாம், போதகர்களா இருக்கலாம், போதகர்களின் பிள்ளைகளா இருக்கலாம். ஆமே, எங்க இருக்க உடன்படிக்கை பெட்டி என் பக்கத்துல இருக்கு. நேத்து உங்க அப்பா வான் பண்ணும் போது ஏன் அந்த பெட்டி பக்கத்துல போய் நிக்கல? ஆண்டவர் அடிப்பார். இதெல்லாம் நாங்க கேட்கறது இல்லையா? பெலிஸ்தீன் அடிச்சிடக்கூடாது. நம்ம எதுக்கு இல்லாமோ பயப்படுறோமே, கர்த்தருக்கு பயப்படுறோமா? நம்முடைய ஆத்மாவை குறித்த பயம் இருக்கிறதா? மனுஷனை உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஜீவன் நஷ்டமானால் என்ன லாபம்? என்ன லாபம்? நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே. ஆவியானவர் பவுலை கொண்டு எபேசியருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் வாசியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்து கவனிங்க. அப்படியே கிறிஸ்துவும் சபையில், சபையை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய மனவாட்டி அவர் என்ன செய்கிறார்? சபையில் அன்பு கூர்ந்து
தாம் அதை திருவசனத்தை கொண்டு. எதை கொண்டு? சத்தமா சொல்லுங்க. சபையில வசனம் வெளிப்படுதுன்னா அது தேவ அன்பின் வெளிப்பாடு. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கு. அதாவது தண்ணீர்ல ஒரு ஆளை குளிப்பாட்டுறது போல வசனத்துல குளிப்பாட்டுறாராம். இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது தண்ணீர்ல இறங்குறோம் தெரியுமா? அதுல மாம்ச அழுக்கு போகாது, அது உடன்படிக்கையின் அடையாளம். ஆனா அந்த வசனத்தை உள்வாங்குறோம் தெரியுமா? இதுல எல்லா அழுக்கு போகும். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் இல்லாமல். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஒரு சின்ன கரை இருக்க கூடாது, ஒரு சின்ன கரை இருக்க கூடாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிற? கை தூக்க வேண்டாம். கை தூக்க வேண்டாம்னு சொல்லும் போதுதான் ஒரு எப்பாடா. ஆமென். ஒரு சின்ன கரை, கரை திரை முதலானவைகளில் ஒரு 50%, ஒரு 80% இல்லாமல், அப்படி அல்ல, ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். ஆமே. இப்படி ஒரு ரூல்ஸை வச்சுட்டு வாழ்னு சொன்னா என்னால வர முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமே. இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தையால கழுவப்படணும். அவர் பேசுற வார்த்தைக்கு. ஆமே. சிலர் பாருங்க, சிலர் சொல்றதுக்கெல்லாம் பக்கத்துல நின்று சொல்லுவாங்க, கரெக்ட் தாங்க, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்படி சொல்லணும் அவர்கிட்ட, இப்படி வந்துடணும், கரெக்ட் தான், கரெக்ட் தான், ஏய் நீ இப்படி பண்ணல, கரெக்ட் தாங்க, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்போ ஒரு சபையினுடைய விருப்பம் இதுவா மாறணும். கேட்கலாம், இதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்படியெல்லாம் வாழ முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. சாத்தியமாகும். எப்படி தெரியுமா சாத்தியமாகும்? 103வது சங்கீதம் அதனுடைய 17, 18 வசனங்களை மெதுவாக நிறுத்தி வாசியுங்கள். இந்த வார்த்தை, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் உள்ளது. ஓகே, இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் என்று சொல்லல, செய்ய நினைக்கிறான் தெரியுமா? அப்போ கிருபை அவன் மேல இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கிருபை கர்த்தர் எதை கொடுக்கிறார்? உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ ஏன் பலவீனத்துல முடியாதுன்னு தெரியும், ஆனா நான் செய்யணும்னு விரும்புறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்படி நான் நினைக்கும் போது என்னை நடப்பிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அதனாலதான் மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு மூலமாய் கிருபையும் சத்தியமும். ஆண்டவரே இந்த வசனம் கேட்கும் போது நான் இதுல நடக்கணும்பா அப்படி நான் நினைக்கிறேன் தெரியுமா? அதான் இந்த நினைவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோம், வீட்டில் போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த ஒரு வாரம் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோம், என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம். அப்பா இப்படி என்ன பேசியிருக்கிறீங்க சொன்னா கொஞ்ச நேரம் வசனத்தோடு என் நேரத்தை நான் செலவிடணும், என்கிட்ட நீங்க பேசுற வார்த்தையை வச்சு என் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல, நம்ம எல்லாம் நம்ம கண்ணாடியில பார்த்து நம்ம திருப்தி ஆகிறோம், சொசைட்டி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னா அதுல திருப்தி ஆகிறோம். பிரசனத்துல போய் உட்காந்து, அப்பா ஓகேவாப்பா, நான் ஓகேவாப்பா, ஆமென். என்னைக்காவது கண்ணாடி பார்த்து நம்ம சுயமா திருப்தி அடைகிறோம். ஓகே, சூப்பர், ஆமென். சொசைட்டி பார்த்து நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு யாராவது சூப்பரா இருக்கீங்களே, முடிஞ்சு, சாப்பாடே வேண்டாம், அவ்வளோ போதும், திருப்தி. ஆண்டவர் சமத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் ஓகேவா? அதான் தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரு ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சமத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுறார் அப்படி சொல்றவங்க எத்தனை பேருக்கு உண்டு? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செய்ய வேண்டிய 5 ஜெபங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளவாங்க. எனக்கு நீ நினைச்சாலே கிருபை தாரேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஆண்டவர்கிட்ட 5 காரியத்தை கேட்கணும். 1, என் செவிகளை திறந்தரணும். சங்கீதம் 46 எடுக்க வேண்டாம். ஆண்டவரே என் செவிகளை திறந்தரணும்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை. அதன் அர்த்தம் என்ன? செவிய வசனத்துக்கு ஒருத்தன் அடைச்சிட்டு அவன் என்ன ஆராதனை பண்ணாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவன் என்னதான் காணிக்க கொண்டு வந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. என் செவியை திறந்தரணும். ஆவியில நிறைந்து ஸ்தேவான் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தங்கள் காதுகளை என்ன பண்ணாங்க தெரியுமா? அடைச்சாங்க. நல்ல கவனிங்க. வசனம் கேட்கும்போது தூக்கம் வருதா? இல்ல, நான் வந்து சீரியஸா கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அப்பா எனக்கு இந்த வசனம் வரும்போது மட்டும் தூக்கம் வந்துடக்கூடாதுப்பா. என்கிட்ட நீங்க பேசும்போது நான் விழிப்பா இருக்கணும்பா. வசனம் கேட்கும்போது வேற சிந்தை மாறுதா? ஜெபம் பண்ணுங்க. தனியா இருந்தீங்கன்னா சில நேரத்தில் தனியா இருந்து அப்படி அடிச்சு அழணும்னு தோணும். ஏன் அது உள்ள போக மாட்டேங்குது? எனக்கு கொஞ்ச நேரமா பைபிளை திறந்து உட்கார வச்சு ஒரு வசனத்தை தாண்டி வாசிக்க முடியாம போகுது. ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே செவியை திறந்துடலாம், செவியை திறந்துடலாம். இந்த சில டைம்ல தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதுல திடீர்னு சிலருக்கு எறும்பு உள்ள போயிடும். எறும்பு போயிட்டுன்னா அதை வெளியெடுக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் தண்ணிய ஊத்தும் போது தண்ணி எங்க போகும்? உள்ள போகும். உள்ள போயிட்டுன்னா உள்ள இருக்கிற எறும்பு வந்துடும். இவ்வளவுதான். செவி திறந்தாலே போதுங்க. உள்ள நிறைய செத்தைகள் கிடக்கு. இந்த கசப்பு என்கிற செத்தை, பொறாமைங்கிற செத்தை, வைராக்கியம், பகைங்கிற செத்தை, இதெல்லாம் வெளியே வரணும். இல்லைன்னா தலை ஒரு மாதிரி, அது உள்ள எங்க ஓடிட்டு கிடக்குன்னு தெரியாது. ஐயோ ஒரு மாதிரி பண்ணுது. சிலர் பாருங்க, சிலர் திட்டலைன்னா அவங்களுக்கு பாத்துருக்கீங்களா? 4 வார்த்தை கேட்கலன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் முகத்தை பார்த்து உம்முன்னு வெட்டலைன்னா, ஏன்னா உள்ள கிருமி ஓடிட்டு இருக்கு. என் செவியை திறந்துடணும். 2வது என் இருதயத்தை திறந்துடணும். எதுக்கு தெரியுமா? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலை உண்டாகு. எனக்குள்ள இந்த சந்தேகம் வந்து வசனம் அப்படி நீதியாளுடைய இருதயத்தை கத்த திறந்தார் என்று அப்போஸ்தலர் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அது திறந்ததும் அந்த கவனம் ஃபுல்லா எங்க போகுது தெரியுமா? பவுல் பேசுற வார்த்தையில போகுது. என் இருதயத்தை பைபிள் படிக்கும் போது, வசனம் கேட்கும் போதும் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம்னா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த வார்த்தையின்படி நான் செய்ய விரும்புறேன்பா, நான் நினைக்கிறேன்பா. ஆமே. 3வது நொறுங்குண்ட இருதயத்தை தாரும். நொறுங்குண்ட இருதயம் என்ன தெரியுமாங்க? பயபக்தி. ஏசாயா 66:2 இருக்கிறது, ஆவியில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. the first time, very first time லைஃப்ல பைபிள் படிப்பாங்க தெரியுமாங்க, அவ்வளவு பயபக்தியா படிப்பாங்க. போக 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 பைபிளா இப்படி எடுத்துட்டு இப்படி போடுவாங்க பாருங்க. ஆமென். வசனம். சரி, ஒரு பெரிய விவிஐபி வந்து நம்மளை கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? ஆமே. ஒருத்தங்க இப்ப வர அந்த டைம்ல நம்ம இருக்கவே மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க. சிலர் இப்படி பணிந்து தரையில தட்டிடும். ஆனா வசனம் பேசும்போது நீ சொல்லு, நாங்க கேட்காதடா. அப்புறம் இவ்வளவுதானா? வேற பாயிண்ட் இல்லையா? 7 நம்பர் போட்டேனே, 1 தானே முடிஞ்சிருக்கு, மீதி 6. சரி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவன், அது அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையை மதிக்காதவன பரலோகம் மதிக்காது. நொறுங்குண்ட இருதயம் எப்பவுமே அந்த ஒரு பயபக்தியோட. இப்ப பாருங்க, நமக்கு 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 ரொம்ப பிரியமான ஒருத்தங்க லெட்டர் போடுறாங்க. அந்த லெட்டர் எப்படி படிப்போம்? ரொம்ப சந்தோஷமா படிப்போம்ல. ஓகே, அடுத்த ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் ஒருத்தங்க நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அதை எப்படி வாங்குவோம்? எப்படி வாங்குவோம்? அதை எப்படி வாங்குவோம்? எனக்கா வந்திருக்கு. சரி, இது ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. இது ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. நான் ட்ராக்ல வந்தா இது டேஸ்ட் வேற, ட்ராக் மாறிட்டா இது சொல்லும் வார்னிங். ஏன்னா அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிட்டார். இருக்கு. வசனத்தோடு விளையாடாதீங்க, வார்த்தையோட விளையாடாதீங்க. புஸ்தகங்கள் திறக்கப்பட போகிறது. ஒரு புஸ்தகம் ஞாபக புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், இனி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேத புத்தகம். நான் சொல்லிய வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் நொறுங்குண்ட இருதயம், பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டீங்க. எப்பவுமே பைபிளை இந்த கனத்தோடு இந்த பயபக்தியோடு நீங்க படிச்சு பாருங்க. அவன் கர்த்தர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. 4வது, தினந்தோறும் வேதத்தை ஆராயும்படியான இருதயத்தை எனக்கு தாரும். வேதத்தை டெய்லி மெடிடேட் பண்ணணும்.
ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். நம்ம நினைக்கிற முடியல, கேட்கணும் டெய்லி. அதை சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்க எனக்கு கிருபை தார். ஏன்னா வேதத்துல ஒருத்தன் பிரியமா இருந்துட்டானா அவன் இரவும் பகலும் எப்படி இருப்பானா? தியானமா இருப்பானா. இரவும் பகலும் தியானமா இருப்பான் ஆண்டவருடைய வேதத்துல. அந்த பாசம் எனக்கு குறைஞ்சிடவே கூடாது. டெய்லி பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் எத்தனை பேர் நீங்க ஒவ்வொரு சண்டே பேசப்படுகிற வார்த்தையை எத்தனை பேர் வீட்டில் போய் மெடிடேட் பண்றீங்க? போன வாரம் ஒரு சகோதரர் வந்து சொன்னார். அவர் சொன்னார், இங்கிருந்து அவர் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போவாராம், 1 மணிக்கு டிராவலில். அந்த பஸ்ஸில் நம்ம சர்ச்சில் வந்து நிறைய பேர் அந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸில் இங்கேருந்து நாங்கள் போகிறது வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து ஃப்ரெண்டில் இருந்து அந்த வசனத்தையே மாறி மாறி பேசிட்டே போனாங்களாம். அவர் வந்து அப்படி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை பேருங்க எவ்வளோ நாள் ஆண்டவர் பேசுகிறார்ல. ஆமே, இன்னைக்கு என்ன பிரசங்கன்னு கேட்டால் கூட அதான் எது எப்பதான். ஆமா, எப்பதான் ஃபுல்லா இனி இந்த மாசம் 31ஆம் தேதி வரை அப்பதான் வேற அதான். இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு செய்தி என்ன? தொபியா. இன்னைக்கு செய்தி என்ன? தொபியா. ஆமே. சரி, தாவீது தேவன் ஒரு விஷயம் விளம்பினார், 2 விஷயம் கேட்டேன். அட்லீஸ்ட் திரும்ப போய் கேட்கிறோமா? சரி, சிலருக்கு எழுத்து வராது, திரும்ப போய் கேட்போம். ஒரு சகோதரன் இங்க வரப்பல 2வது ஆராதனை அட்டெண்ட் பண்றேன். அப்போ கேட்டேன், சொன்னார், எனக்கு மறக்குது, அதனால நான் திரும்ப கேட்கிறேன். எனக்கு மறக்குது, எனக்கு என்னென்ன நிக்க மாட்டேங்குது, அதனால நான் அதை மறக்க கூடாதுன்னா நான் திரும்ப கேட்கணும். நான் திரும்ப வரேன். இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறா. அவங்க அறியாம அவங்க லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குங்க, அது முடிவிலே விளங்கும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள வானவர் கூப்பிடுவார். ஆராயணம் 5 யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி அதனத்தின் ஆண்டவரே வார்த்தையை என் வாழ்க்கையாக்கி தாங்கப்பா, என் செய்கையாக்கி தாங்கப்பா. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, செய்ய நினைக்கிறவர்கள் மேல கிருபை இருக்குன்னு. 5 காரியத்தை நீங்க டெய்லி பிரேயர் பண்ணுங்க. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, இதை நான் புரியறதுக்கு அந்த ஒரு ஃபார்மேட்டை சொன்னேன். உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த வசனத்துக்கு உங்கள்கிட்ட எது நெருங்க விடலை? ஆண்டவரே அப்பா, எனக்கு ரொம்ப நேரம் எனக்கு அந்த ரீடிங் ஹேபிட் இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த ஹேபிட்டை கொடுங்கப்பா. எனக்கு அந்த வசனத்தை மெடிடேட் பண்ண தெரியலப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கிட்ட நீங்க பேசுறீங்க, அதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது, என்ன செய்ய வைங்கப்பா. இந்த வசனத்தை நான் நிர்விசாரமா அதை பார்த்துட்டு போகக்கூடாதுப்பா. நான் முருங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் பேசுறாரு, இதை செஞ்சாகணுமே. ஆமே, அதாவது ஒரு பிள்ளை ஹோம்ஒர்க் அடுத்த நாள் செஞ்சுட்டு போகலன்னா அந்த பிள்ளை எப்படி பயப்படுதோ அந்த பயம் இருக்கணுங்க. ஆமே, அப்படி பயப்படுறவங்களை பாருங்க, அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. பயப்படாதவங்க பாருங்க, பார்த்துக்கலாம். சில பெஞ்சில் நிக்க விடுவாங்க, ஜாலியா நிற்பாங்க. கிளாஸ்ல பின்னாடி போ, ஜாலியா நிற்பாங்க. வெளியே போ, ஜாலியா வெளியே போவாங்க. ரிசல்ட் வரும்போது ஜாலியா அழுவாங்க, ஐயோ போச்சேன்னு. முடிஞ்சு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல எல்லாருக்கும் பேர் இருக்கும், ரிசல்ட்ல ஜெயிக்கிறவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். சர்ச் மெம்பர்ஷிப்ல எல்லாருக்கும் பேர் இருக்கும், வருகையில ஜெயிக்கிறவங்க பேர் மட்டும்தான் இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள். அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஸ்கிரீன்ல இந்த வசனத்தை பாப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ரிப்பீட் பண்ணுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய. நல்ல கரங்களை தட்டி சக்கர மாமா மாமா ரிப்ரா மாமா மாமா ஜீசஸ் ராத்ரே ரிப்ரா லேரே ஷேரே ரிப்ரா மாமரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே,
பாடுவோமா? வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காக வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் வார்த்தையானவரே. ஓ, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர். வார்த்தை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. என்னை உருவாக்கினீர், கரை திரையற்றவர் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக 2 கைகளை அப்படி விரித்து உயர்த்தி என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர். உங்க வார்த்தையா என்னை தாங்கினீர், சுமந்தி. எதுக்காக அங்கு கொண்டு போய் நிறுத்தி அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை பார்க்கிறதுக்கு. ஓ ராமரே, ஒரே சத்தமாய் வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஓ ராமரே, ஆமே, வார்த்தையானவர். அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. ஒரு விஷயம் கூட சத்தமாய், வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. கடைசியா ஒரு விஷயம் கூட, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு Jesus, Jesus, Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அழுவாதபடி நம்மை காக்கவும் மாசற்றவர்களால் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தம் வல்லவர். இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். ஓ, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. தேங்க்யூ. இந்த வசனத்தை ஒருவன் கை கொண்டா கன்மலை மேல ஆழமாய் தோன்றி கர்த்தர் உன்னை இப்படி உருவாக்குறது உன் தலைமுறை இந்த சத்தியத்தில் நிக்க வைக்கிறதற்காக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை எல்லாரும் தோழராக்கட்டும் ஆண்டவரே. ரொம்ப ஸ்பெண்ட் கேட்டு உள்வாங்கி கை கொண்டு நீங்க விரும்புற கரை திரையில்லா கற்புள்ள கன்னிகையா, உமக்குகந்த மணவாட்டியா காணப்பட கிருபை செய். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனத்துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலாம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.